தெளிவான வானிலை அறிக்கை. நான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அடுத்த 5 தினங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை எங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 4 மாவட்டங்கள்லையும் மிகப்பெரிய லெவலில் கனமழை பெய்ய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேரளாவோட தெற்கு பகுதியிலையும் பலத்த மழை இருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா 16, 17 தேதிகளில் இலங்கைக்கு மேற்கு புறமாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்கு தெற்கு புறமாகவும் ஒரு லேசான சுழற்சி உருவாக போகுது. அந்த சுழற்சி தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட தெற்கு பகுதிகளுக்கு நெருக்கமாக, கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்கு நெருக்கமாக வந்து, பிறகு கேரளாவுக்கு நெருக்கமாக வந்து, பிறகு பார்த்திங்கன்னா அது லட்சத்தீவு, அரபிக்கடலில் போய் தீவிரமடைந்து ஏமன் நாட்டை நோக்கி போகுது. அதனால் பலத்த மழை என்பது நம்மளுடைய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 4 மாவட்டங்கள்லையும் பலத்த மழை இருக்கும். மற்றபடி மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள், தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கி மழை இருக்குது. இருந்தாலும் இந்த 4 மாவட்டங்கள் அடுத்த 5 தினங்களுக்கு பலத்த மழை எச்சரிக்கையை நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வடகிழக்கு பருவமழைக்கான காற்று இன்றிலிருந்தே தொடங்க ஆரம்பித்து விட்டது. வடகிழக்கு காற்று இன்று கிழக்கு காற்றாகவும் படிப்படியாக வடகிழக்கு காற்றாகவும் மாறி இந்த மாத இறுதியில் ஒரு தீவிரமான ஒரு புயலை உருவாக்கி தமிழகத்துக்கு நெருக்கமாக, குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து அங்கேருந்து ஒரு சுழற்சி உருவாகி தீவிரமடைந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து வந்து தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து தீபாவளிக்கு பிறகு இந்த மாத இறுதியில் பலத்த மழைப்பொழிவை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழைக்கான அந்த வடகிழக்கு பருவமழையை தொடக்க வைக்கும்ங்கிறத எதிர்பார்க்குறேன். வடகிழக்கு காற்று தொடங்கிறோம். வடகிழக்கு பருவமழைக்கான புயல்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகிறது. இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாத இறுதியில் உறுதியாக ஒரு புயல் வருது, அதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. அதனால தான் நான் அதை அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது எச்சரிக்கைன்னா நம்ம உடனே கொடுத்துருவோம். அதை நீங்கள் பார்த்து அதுபடி செயல்படலாம். நன்றி.